secretory cells and tissues in plant anatomy PGTRB botany unit 4ல one of the topic தான் இது. secretory cells and tissue. ஸோ நம்ம plant bodyல சில ஸ்பெஷல் tissue cells இருக்கு. அது synthesize பண்ணும், ஸ்டோர் பண்ணும், செக்ரீட்டும் பண்ணும் அந்த செல்ஸு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா resins, latex, oil, nectar, gum, enzymes. இது எல்லாமே both internal and external tissuesல present ஆயிருக்கு. So types of classification, types and classificationல external secretory structures, glandular trichomes. So glandular trichomes ன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெளியில stem, leaf மேலே இருக்கும் இல்லையா, அந்த hair மாதிரி structure, அதுதான் glandular trichomes. Example, stinging cells of Atrica, glandular hairs on in mentha. இப்போ stinging cells எடுத்துக்கோங்க. அட்ரிகான்றது வந்து அந்த ஊசிர குத்துற மாதிரி ஒரு ஹேர்ஸ் இருக்கும் அதில். அதே மாதிரி மென்தா வந்து புதினா இல்லையா, அதில் glandular hairs இருக்கு. ஸோ நெக்டரி பார்த்தீங்கன்னா the floral pollination, extra floral ப்ரொடெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது நெக்டரிஸால. ஸோ பாலினேஷன் நடக்குது. இப்போ வந்து இன்செக்ட் பாலினேஷன் எதுக்காக, ஃப்ளார் கிட்ட வருது இன்செக்ட், அந்த நெக்டருக்காக. அப்படி போகும்போது எது ஒட்டிக்குது, போலன் ஒட்டிக்கிட்டு அடுத்த பிளான்ட்டுக்கு போயிட்டு அங்கே தன்னோட போலன் கிரெயின்ஸ், அதாவது அந்த இந்த பிளான்ட்டோட போலன் கிரெயின்ஸ் அங்கே ஷெட் அவுட் பண்ணிட்டு வருது. அதன் மூலமாக பாலினேஷன் நடக்குதா. அப்புறமா இந்த சால்ட் கிளான்ஸ். சால்ட் கிளான்ஸ் எதில் இருக்குது, ஹாலோஃபைட்ஸ் லைக் அட்ரிப்ளெக்ஸில் நம்ம சால்ட் கிளான்ஸை பார்க்கலாம். ஸோ டைஜஸ்டிவ் கிளான்ஸ் எதில் பார்க்கலாம், இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ், ட்ரெசினா, நெப்பந்தஸில் பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷனில் எக்ஸ்டர்னல் செக்ரட்டரி ஸ்ட்ரக்சர்ஸில் glandular trichomes, nectaries, salt glands, digestive glands. Internal secretory tissues. Internal secretory tissue-na plant-குள்ள லாட்டிசிஃபர்ஸ் என்னாவே லாட்டெக்ஸை செக்ரீட் பண்ணும். இது வந்து நான் ஆர்டிகுலேட்டட், அதாவது பிரான்ச்டு ஆர் அன்பிரான்ச்டு சிங்கிள் செல்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. கலோட்ராபிஸ் எருக்கஞ்செடியில் பால் வருது இல்லையா, நம்மளை லீஃபை கட் பண்ணால் உள்ளேருந்து. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இது வந்து நான் ஆர்டிகுலேட்டட் பிரான்ச் ஆர் அன்பிரான்ச்டு சிங்கிள் செல்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆர்டிகுலேட்டட்னா சீரீஸ் ஆஃப் செல்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது ஹெவியா பிராசிலென்சஸ் ரப்பர் பிளான்ட்ல இது நடக்குது. அப்புறம் செக்ரேட்டரி கேவிட்டிஸ் ஆர் கேனல்ஸ், இது வந்து எபிதீலியல் செல்ஸால கவர் பண்ணியிருக்கு, ஆயில் ரெசின்ஸால கவர் பண்ணியிருக்கு, அதாவது கண்டெயின் ஆயில்ஸ் அண்ட் ரெசின்ஸ், அதில் சிட்ரஸ் அண்ட் பைனஸ். இடியோபிளாஸ்ட், இது வந்து இந்த செல்ஸ்குள்ள ஆயில்ஸ், கிறிஸ்டல்ஸ், டானின்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த செல்ஸை நம்ம என்னன்னு சொல்வோம், இடியோபிளாஸ்ட். அது வந்து ராஃபைட்ஸ் இன் அரேசி. அப்புறம் ஹைடோடோட் நம்மளுக்கு தெரியும். ஹைடோடோட்ஸ் தெரியுமா, வாட்டர் செக்ரீட்டிங் ஸ்ட்ரக்சர் அட் லீஃப் டிப்ஸ் ஆர் மாரிஜின். எக்ஸாம்பிள் கொலகேஷியா. ஓகே, இப்போ வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, லாட்டிசிஃபர் எதில் பார்க்கலாம், லாட்டெக்ஸ் இல்லையா, எதில், இது வந்து நான் ஆர்டிகுலேட்டட் பிரான்ச்டு ஆர் அன்பிரான்ச்டு செல்ஸ்லேருந்து வருது, சிங்கிள் செல் தான் இது. கெலோட்ராபிஸ் ஆர்டிகுலேட்டட்னா சீரீஸ் ஆஃப் செல்ஸ்லேருந்து டெவலப் ஆகுது, ஹெவியா பிராசிலென்சஸ் ரப்பர். செக்ரேட்டரி கேவிட்டிஸ் ஆர் கேனல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து சிட்ரஸ் அண்ட் பைனஸ். இடியோபிளாஸ்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து ராஃபைட்ஸ் இன் அரேசி. ஹைடோடோட்ஸ் இன் கொலகேஷியா. ஸ்ட்ரக்சர் யூஸ்வலி இது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேரன்கைமேஷியஸ் தான். அந்த பேரன்கைமேஷியத்தில் நிறைய சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் எல்லாம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், பிளாஸ்டிட்ஸ், கோல்கி அப்பரேட்டஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இதோட வால் திக்கண்ட் வித் சுபரின் ஆர் கியூட்டின். ஏன்னா லீக்கேஜ் ஆகாமல் இருக்கணும் இல்லையா, ஏன்னா இது வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் செக்ரேட்டரி டிஷ்யூஸ், அந்த லாட்டெக்ஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து என்னது லாட்டெக்ஸு, அப்புறம் ரெசின்ஸ், அதெல்லாம் வெளியில் போகாமல் இருக்கணும் இல்லையா, கம்ஸ் அண்ட் ரெசின்ஸு, அதுக்காக இதை சொல்கிறாங்க. இந்த திக்கண்டிங்காக இருக்கணும், சுபரினால் திக்கண்ட் ஆயிருக்கு. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா பாலினேட்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுது இல்லையா, நெக்டர் உருவாக்குது இல்லையா, அப்புறமா வந்து டிட்டர் ஹெர்பிவோரஸ்லேருந்து தன்னை காப்பாற்றிக்குது இல்லையா, ரெசின்ஸ், ஆல்கலாய்ட், ஸ்டிங்கிங் ஹேர்ஸ் மூலமாக.
அண்ட் ஃபிசியாலஜிக்கல் வந்து கட்டேஷன், ஹைடத்தோட்ஸ், ஆஸ்மோ ரெகுலேஷனை பார்த்துட்டு இருக்கு. எக்கனாமிக்கலாக லேட்டெக்ஸ், ரப்பர் எடுக்கிறோம் இல்லையா ஹெவியால இருந்து. ஆயில் வந்து பர்ஃப்யூம், ஸ்பைசஸாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா மென்தா அண்ட் யூக்கலிப்டஸில். கம்ஸ், ரெசின்ஸ், டேனின்ஸ் இதெல்லாம் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம். மெடிசினல் காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கலாய்ட்ஸ், எசென்ஷியல் ஆயில்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம இதிலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நான் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.